இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா அது உன் குடும்பத்துல மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு? ஆமா, என்ன விஷயம்? என்னப்பா, இத முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா நமக்கு தெரிஞ்ச தோஸ்துக்கிட்ட எல்லாம் சொல்லி எல்லா பக்கமும் விசாரிச்சிருப்பனப்பா. ஏப்பா சொல்லல? எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியலடா. எல்லாரும் என் பொண்ணு தான் தப்பா பேசுவாங்களோன்னு சொல்லாம இருந்துட்டேன். மானா, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்டா. சரி, போலீஸுக்கு போயிடலாமா? வேணாம், போலீஸ்க்கு போனா பிரச்சனை பெருசாயிடும். நம்மளே தேடிக்கலாம். மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பொண்ணு வாழ்க்கை கெட்டுப்படும்டா. ஆமா, நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து கண்டுபிடிச்சிட முடியுமாப்பா? தெரியலடா. ஆனா என் பொண்ணு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நான் உதவி பண்ணணும்லடா. சரி வாப்பா, நம்ம பார்க் இருக்குல்லப்பா, அங்க கொண்டு போய் கொடுப்போம். வாப்பா. இத்தனை பேர் திருவிழாவில் இருந்திருக்கீங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது யாருக்குமே தெரியலையா? அண்ணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ண்ணா. சரி, நீங்க எல்லாரும் போங்க. சொல்லுங்கம்மா. அண்ணா, அன்னைக்கு வந்துட்டு போனது யாருன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. யாருமா? அத சொல்றதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குண்ணே. இங்க பாருமா, நீ சொன்னன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ தைரியமா சொல்லுமா. இல்லண்ணா, பெரிய இடத்து விவகாரம். அம்மா, நான் இருக்கேன். இந்த பார், அடுத்த எம்எல்ஏவே நான் தான். நீ விஷயத்தை மட்டும் சொல்லு, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். எக்ஸ் எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தி இருக்காருல்ல, அவரோட பையன்தான். எந்த பையன்? பெரிய பையனா சின்ன பையனா? சின்ன பையன் வெற்றி. ஏம்மா, அவன் தான் உனக்கு நல்லா தெரியுமா? ஆமாண்ணே, அன்னைக்கு நைட்டு கூட அவர் முகத்தை நான் அறகுறையா தான் பார்த்தேன். கோயில் வாசல்ல ஒரு கண்ணு தெரியாத அம்மா பூக்கடை வச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ணே, அவர் தானே வந்தது. ஆனா அந்த வெற்றி போய் சொல்லி தப்பிச்சிட்டாரு. அவர் தானே பண்ணது. துளசி, என்ன துளசி, ரொம்ப நேரமா வாசலையே பார்த்துட்டு இருக்க? முருகண்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா. முருகனுக்காகவா? எதுக்கு? முருகண்ணனுக்கு என் கழுத்துல தாலி கட்டினது ஒருத்த மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்னாருமா. என்ன துளசி சொல்ற? நிஜமாவா? ஆமாமா, ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாராம். ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அதான் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டானா? நல்லதா போச்சு. அப்ப நீ முருகனுக்கு போன் பண்ணி கேட்க வேண்டியது தானே? சரி, ரேவதிக்கு போன் பண்ணி முருகன் எங்க இருக்கான்னு கேட்க வேண்டியது தானே? நான் அன்னைக்கு போன் பண்ணேன். ஆனா அண்ணன் எங்க போயிருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியலன்னாங்க. அப்படியா? சரி, அப்ப சொல்லாம போயிருப்பான். வரட்டும், கேக்கலாம். அவன் யாருன்னு முருகன் கண்டுபிடிச்சிட்டான்ல, அது போதும். துளசி, முருகன் வந்துட்டான். முருகா. டேய் அண்ணன், துளசி சொன்னாடா நீ ஆளை கண்டுபிடிச்சிட்டேன்னு. கண்டுபிடிச்சிட்டியாடா? யார் அது? அண்ணன், ஏன் சும்மா இருக்க? சொல்லு. யார் மேலயும் சந்தேகமா இருக்குன்னு சொன்னியே, நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? யாருன்னு பாத்தியா? டேய், யாருன்னு சொல்லுடா, சொல்லுடா.
யாருடா அவன் இப்ப எங்க இருக்கான்? அண்ணே அண்ணே சொல்லுண்ணே, உனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொன்னல, கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? அவன் யாருன்னு பாத்தியா? அண்ணே யாரு சொல்லுண்ணே, யார் என் கழுத்துல தாலி கட்டினது? சொல்லி தொலையேண்டா. நீ நினைச்ச ஆளு அவன் இல்லையா? இன்னைக்கு அவன் கிடைச்சிருவான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிரும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அம்மா அம்மா அழாதம்மா. எப்படி துளசி என்னால அழாம இருக்க முடியும் சொல்லு? எப்போதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுதுன்னு தெரியல துளசி. இன்னும் எத்தனை நாளைக்கு உனக்கு இந்த கஷ்டம்? ஆளு யாருன்னே தெரியாம எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிக்க போறோம். என்னண்ணா பழைய சாப்பாடு சாப்பிடுறீங்க? இருங்க, நான் போய் ஃபுட் எடுத்துட்டு வந்து தரேன். கேவலம் ஒரு வாட்ச்மேன் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. என்னடா சொன்ன அவகிட்ட? சாப்பிடுங்க. வீட்டுல இவ்வளவு ஒரு ராணி மாதிரி வாழ வச்சிருக்கேன், இப்படி வாட்ச்மேன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காளே. இவங்கிட்ட எல்லாம் நீ ஏன் பேசுற அஞ்சலி? உன் தகுதி என்ன, அவன் தகுதி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டியா நீ? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உங்க தலைவரோட முகம் தெளிவா பதிஞ்சிருக்கும்ல? நீங்க பதட்டமாகறத பார்த்தா கண்டிப்பா உங்க தலைவன் மாட்டுவான்னு தெரியுது. வரட்டும், ஹார்ட் டிஸ்க் வரட்டும். நீ யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்க. இந்த விஷயம் மட்டும் என் தலைவனுக்கு தெரிஞ்சது, நீ அவ்வளவுதான். என்ன பண்ணுவான்? ஹார்ட் டிஸ்க துளசிக்கிட்ட காட்டாதீங்க, என் மானமே போயிடும், என் கல்யாணமே நின்று போயிடும்னு கெஞ்சுவான். என் காலில் விழுவான். வேற என்னடா வழி இருக்கு அவனுக்கு? இனிமே அவன் திமிரெல்லாம் எடுபடாது. பொட்டி பாம்பாட்டம் அடங்கி தான் கிடக்கணும். அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் என் கைக்கு வரட்டும், அப்புறம் இருக்குடா உங்க எல்லாருக்கும்.